எக்ஸ் பிரதீபா. நான் இன்றைக்கு உங்களோட கதைக்க போகிற விஷயம் வந்து விஸ்டம் டூத் பெயின். இதுவும் எங்களுக்கு டே டு டே வார ஒரு மெயினான என்கொயரி. நார்மலாக விஸ்டம் டூத்ண்டா என்ன? எங்களோட வாயில் வந்து பின்னுக்கு இருக்கிற பெரிய பற்கள், நாங்கள் சாப்பாடை சூ பண்ணி சாப்பிடக்கூடிய பெரிய பற்களை தான் சொல்கிறது மோலாஸ். நார்மலாக எங்களுக்கு 3 செட்ஸ் ஆஃப் மோலாஸ் வரும். எங்களுக்கு பற்கள் முளைக்க கடைசியாக வார பற்கள், முளைக்கிற பற்களை தான் நாங்கள் சொல்கிறது விஸ்டம் டூத். நார்மலாக விஸ்டம் டூத் வந்து எங்களுக்கு அரௌண்ட் 18-19 இயர்ஸ், சில நேரம் ஏர்லியாக முளைக்கலாம், சில நேரம் கொஞ்சம் ஃபியூ இயர்ஸ் லேட்டாகி முளைக்கலாம். அது இண்டிவிஜுவலாக ஒரு ஆக்களுக்கு வேறுபடும். அந்த கடைசியாக வார மோலா பற்களை தான் சொல்கிறது விஸ்டம் டீத்ன்னு சொல்லி. சிலருக்கு வந்து இந்த விஸ்டம் டீத் வந்து முளைக்க ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஃபுல்லாக முளைச்சு அது உங்களுக்கு சாப்பாடு சூ பண்ணுறதுக்கு ப்ராப்பராக ஹெல்ப் பண்ணும். ஒரு பிரச்சனையும் வராது, நீங்கள் கவனமாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தா ரைட். சிலருக்கு வந்து இந்த பற்கள் வந்து இந்த ஜோ போனில் வந்து உங்களுக்கு இனஃப் ஸ்பேஸ் இல்லாட்டி இந்த பற்கள் வந்து ப்ராப்பராக வர மாட்டுது, ஃபுல்லாகி உங்களுக்கு இம்பேக்டடாக உள்ளுக்கே இருக்கும் ஜோ போனுக்குள்ள. அதாலேயும் உங்களுக்கு வர பிரச்சனை வந்து குறைவு. ஆனால் கணக்கு பேருக்கு என்ன பிரச்சனைன்னா, இந்த பற்கள் வந்து ட்ரை பண்ணி முளைக்க வலிக்கிடும். அரவாசியோட இது முழுக்க இறப்புன்றதுக்கு தேவையான ஸ்பேஸ் இல்லாட்டி அரவாசியோட உங்களோட ஜோ போனுக்குள்ள ஸ்டக்காக போயிடும். பார்ஷலி இரப்டட் டூத்ன்னு சொல்லி சொல்கிறது. இந்த பற்களின் மேற்பகுதி வந்து அரவாசி வந்து கம்மால் கவர் பண்ணப்பட்டு போய் இருக்கும். இப்படியான சுச்சுவேஷன் வரைக்குள்ள நீங்கள் இந்த பற்களை மெயின்டைன் பண்ணுறது சரியாக கவனமாக மெயின்டைன் பண்ணணும். இல்லாட்டி சாப்பாடுகள் போய் அதுக்கு ஸ்டக் பண்ணிக்க இந்த சாப்பாடுகளாலையும் அதுக்கு போகிற பாக்டீரியாக்களாலையும் இது வந்து உங்களோட கம்ஸை இரிட்டேட் பண்ணி உங்களோட கம் வந்து ரெட்டாக வந்து இன்ஃப்ளேம்டாக வந்து கம் பெயினை வீக்கத்தை ஏற்படுத்தும். அது சில நேரம் பேட் டேஸ்ட் வர பார்க்கும், பேட் பிரெத் வர பார்க்கும், சில நேரம் ரேடியேட்டிங் பெயின்ஸ், இது சில நேரம் ஹெடேக், தலை அடிக்குதுன்னு சொல்லுவினோம், ஜோக்கள் நோவுதுன்னு சொல்லுவினோம், வாயை ப்ராப்பராக ஓப்பன் பண்ணே இல்லாமல் இருக்கும். ஏன்னா உங்களோட ஜோ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டு போயிருக்கும். அடுத்தது வந்து உங்களோட சில நேரம் நெக்கில் எல்லா இடமே ரேடியேட்டிங் பெயின் மாதிரி இதை கோஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்படி உங்களுக்கு ஒரு பெயின் வருகுது உங்களுக்கு பற்கள்லேண்டா நீங்கள் இமீடியட்டாக உங்களோட டென்டிஸ்ட்டை போய் பார்க்கணும். டென்டிஸ்ட் வந்து கிளினிக்கலாக அசஸ் பண்ணுவினோம், எக்ஸ்ரேஸ் எடுத்து பார்ப்பினோம், ரேடியோகிராஃப்ஸ் எடுப்பினோம். எடுத்து பார்க்க உண்மையாக உங்களோட அந்த பற்களால் இந்த பார்ஷல் இரப்டட் பல்லால் வார பிரச்சனை, இந்த பிரச்சனை சொல்கிறது பெரிகோர்னைட்டிஸ், அதை சுற்றி இருக்கிற கம்மில் வார இன்ஃபெக்ஷன். இந்த இன்ஃபெக்ஷன் தான் உங்களோட பெயினை கோஸ் பண்ணுதா, அல்லது டூத் டிக்கே, உங்களோட அந்த விஸ்டம் பல்லில் வார டிக்கேயால், அல்லது அதுக்கு முன்னம் இருக்கிற பல்லில் வார டூத் டிக்கேயால் கூட பெயின் வரலாம். சில நேரம் உங்களுக்கு கம் டிசீஸ், பெரிடோன்டைட்டிஸ் வந்து இந்த பற்கள் ஆடி விஸ்டம் பல்ல ஆடுறதால, மொபைல் டீத்தா வந்து இன்ஃபெக்டடாக போயிருக்கிறதால இந்த பெயின் வரலாம். அப்போ உங்களோட டென்டிஸ்ட் வந்து உங்களை ப்ராப்பராக அசஸ் பண்ணிக்க இது உங்களோட விஸ்டம் டூத் பெயின் வந்து பெரிகோர்னல் இன்ஃபெக்ஷன், அதால் வார சுற்றி இருக்கிற கம்மால் வார இன்ஃபெக்ஷனா அல்லது வேறு ஏதாவது ரீசனான்றதை அதை உங்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். அது வந்து உங்களோட இந்த பற்கள் முளைக்கிறதால அரவாசியால் வந்து ஸ்டக்காக போனதால் வந்த இன்ஃபெக்ஷன் என்று சொன்னால் அதை முதல் அசஸ் பண்ணி உங்களுக்கு அந்த எக்ஸ்ரேயில் உங்களோட பற்களோட பொசிஷனை காட்டுவினோம். அதுக்கேற்ற மாதிரி அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி க்ளீன் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கணும்ன்றதை பற்றி விளங்கப்படுத்தி விடுவினோம். இது வந்து உங்களோட பெரிகோர்னல் இன்ஃபெக்ஷன்டா யூகேல வந்து நைஸ் கைடன்ஸ், அந்த சில கைடன்ஸ் இருக்குது. நாங்கள் உடனடியாக டக்குன்னு போய் பற்களை பிடுங்குறது இல்லை. முதலாவது இந்த பற்களை நாங்கள் எப்படி பராமரிக்க வேணும்ன்றதை பற்றி உங்களுக்கு வடிவ விளங்கப்படுத்தி விடுவினோம். அந்த பற்களை சுற்றி நீங்கள் எப்படி ப்ரஷ் பண்ணணும், எப்படி க்ளீன் பண்ணணும், என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணணும். அது உங்களுக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷனாக வர வழி கிடைக்க அதை பிடுங்குறதை பற்றி உங்களோட கதைப்பினோம். அந்த பற்களில் வந்து டூத் டிக்கே அல்லது வேறு உங்களோட பற்களை நாங்கள் காப்பாற்றி இல்லாமல் வேறு பிரச்சனை இல்லைண்டா அதில் வந்து ரிஸ்க்ஸ் இருக்குது. அந்த ரிஸ்க் அதில் அசஸ் பண்ணி அதை என்ன மாதிரி பற்களை பிடுங்கணும், நேராக உங்களோட அந்த கிளினிக்கல் சர்வீஸில் நேராக பிடுங்கலாமா அல்லது ஹாஸ்பிட்டலுக்கு ரிஃபர் பண்ணி ஸ்பெஷலிஸ்ட்டை கொண்டு ஓரல் சர்ஜன்ஸை கொண்டு பிடுங்கணுமா, அதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குன்றதை பற்றி உங்களுக்கு அதே விளங்கப்படுத்தி விடுவீங்கன்னா அதை வச்சுக்கொண்டு நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் டிசிஷனை மேக் பண்ணலாம். என்ஹெச்எஸ்ன்னு சொன்னால் அவையில் ஹாஸ்பிட்டலுக்கு ரிஃபர் பண்ணக்கூடியதாக இருக்கும். ப்ரைவேட்னா நீங்கள் ப்ரைவேட் ஓரல் சர்ஜன்ஸை ஈஸியாக ஷார்ட் வெயிட்டிங்கில் அக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அது எல்லாமே உங்களோட கிளினிக்கல் அண்ட் எக்ஸ்ரே பேஸ்ட் உங்களோட அசஸ்மெண்ட்டை வச்சு தான் நிறைய டிசைட் பண்ணுவேன். நான் இந்த அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி இன்னொரு டூத்தில் வார இன்னொரு பிரச்சனையை பற்றி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். நீங்கள் இதை பற்றின பிரச்சனைகள் நீங்கள் உங்களுக்கு தேவை, நீங்கள் லிசன் பண்ணணுமெண்டா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணலாம், எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.